ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ப் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தாங்க ஃப்ளூயண்ட்டான பர்சன். ஸோ ஒரு வேர்ப் அப்படின்னா அந்த வேர்ப் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ப்ரெசண்ட்டாக இருக்குதா, பாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ப்ரெசண்ட்டாக இருக்கும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே வேர்பு ப்ரெசண்ட்டில் கொஸ்டின் டைப்பாக போகும்போது அந்த வேர்ப் எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதே மாதிரி பாஸ்ட்டில் எப்படி இருக்குது, பாஸ்ட்லேருந்து பாஸ்ட் கொஸ்டினுக்கு போகும்போது அது எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வேர்புக்கு 3 ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது, பாஸ்ட்டில் எப்படி இருக்குது, அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம எதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அட்ஜெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வேர்ப் எப்படி இருக்குது, அது ப்ரெசண்ட்டாக இருக்கா, பாஸ்ட்டாக இருக்கா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கா, அதை நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கம், கேம், கம். கம் அப்படின்னா வா, கேம்னா வந்தது, மறுபடியும் கம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட். இந்த கம் எப்படி இருக்குது அப்படின்னா டூ ப்ளஸ் கம்மாக இருக்குது. கேம் பாஸ்ட் எப்படி இருக்குதுன்னா டிட் ப்ளஸ் கம்மாக இருக்குது. இதோட டீட்டெயில்டு தியரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கற்றுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது வேர்பு எப்படி இருக்குது. அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.